ஐயனே முதற்கல் வணக்கம். இருந்த பொழுதும் கந்தனை தொட்டு காரியத்தை துணங்க வேண்டும். என்னடா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது வந்தருந்து முருகப்பெருமான வணங்க காரணம் என்ன? ஏன்னா முன்னவர்கள் சொல்லி வச்ச வாக்கியத்தை நம்ம சொல்லணும். காரணம் இல்லாமல் தோரணம் கட்டக்கூடாது அப்படின்னுக்காக. என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் இன்னைக்கு மேல் வளர்ச்சி அடைவதற்கு யாருடைய ஆசை இருக்கணும் அப்படின்னா, உள்ள தெய்வங்களுடைய ஆசை இருக்கணும். இந்த இடம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான வணங்கணும். அந்த திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகன் வள்ளி நடந்து கொண்டிருக்கும் அன்பு மதினி ஜெகதீஸ்வரி என்ற காளீஸ்வரி அவர்களுக்கு எங்கள் காமிச்சார்பாக பொன்னாடி பொண்ணம் எனக்கு பொன்னாடி போச்சு ஆசி வழங்கிய கிராமத்தார்களுக்கு எனது சார்பிலும் எனது கலை குழுவின் சார்பிலும் நன்றி இருந்த வணக்கம். இப்ப முருகன் பெருமான்றது கடவுள். இப்ப முருகனுடைய அம்மாவை வணங்கணும். என்ன என் மாமியார் வரப்போகும் மாமியார் வருங்கால மாமியார்
இந்த மாமியால முதல்ல கையில போட்டுக்கணும்ல, அப்பதானே குடும்பம் நடத்த முடியும். அப்புறம் அவங்க பழங்காம இருக்க முடியுமா? அதனால கால் நீலி திருசூலி இப்படிலாம் 1000 பேர்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த செல்ல தாய அன்பாக வரும். சரி, செல்லத்த செல்ல வாரியத்தா என் ஜிந்தகில் வந்து அருவி நாடு இல்லாத்தா செல்லாத்தா செல்ல வாரியத்தா இந்த செல்லில் வரும் அருவி நாடு என்னை கட்டவர் இடத்திலும் பெற்றவர் இடத்திலும் வள்ளி என்று பெயரை விளங்க செய்த வள்ளல் ஐயனே கோடான கொடி நன்றிகள். இதற்காக வந்திருக்கேன், என்ன காரணமா வந்திருக்கின்றத தெல்ல தெளிவான முறையில. ஐயா வணக்கம்யா. தம்பி குழந்தை வணக்கம்பா. எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீல்ல? எல்லாரும் நல்லா இருக்கீல்ல? ஆத்தா பாருங்களா என்ன எங்க என் வர்க்கத்தை அப்புறம் காணாம போயிட்டாள். என்ன நான் யாரை வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சோதம் போடுறது? இப்படித்தான் போவீங்களா? வருவாங்க. சரி அதானே வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வரட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லா ஊர்லயும் அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் பண்ணி வைப்பீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான. அவனை கல்யாணம் அலையிறா எப்ப இப்ப கல்யாணம் நடத்தணுமா? கல்யாணத்துக்கு அலையிறா அப்ப நாடு சொல்லிக்கொள் மாடிடவா? எது விடிய காலம் கல்யாணம் நடக்கும். விடிய காலம் 5:30 மணிக்கு கல்யாணம் நடக்குமே. ஒண்ணே
5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் நடக்குங்க. குழந்தை நான் காதலிக்கிறேன். நீங்க ஆமா எனக்கு என்ன சொல்றீங்க? தங்கச்சி காதல் தங்கச்சி காதலிக்கிறீங்களா? இதெல்லாம் நியாயமா? என்ன 4 அண்ணங்க இருக்கிறேன். சரி 4 அண்ணங்க இருக்கும்போது எவ்வளவு தைரியமா நீ காதலிப்பேன்னு சொல்லுவேன். அதுதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன சொல்லாம காதலிக்கிறேன் சொல்லிட்டு காதலிக்கலாம்ல. ஆமா அந்த வண்ணல உங்கள்கிட்ட வாக்குமூலத்தை கொடுத்துட்டு நான் காதலிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்னையமார்க மேல. ஆமா என் ஆசைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, என் ஆசையை நல்லபடியா நிறைவேற்றி வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. தர்மா தங்கச்சி நீ போறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி போற இடம் பெரிய இடமா இருக்கணும். நாங்களாம் நகை நட்டுலாம் செஞ்சு போட மாட்டோம். நகை வைக்கிற வீட்டுக்கு அப்ப எங்க வீட்டுல 10 பைசா கையில 10 பைசா கையில இல்ல. சுட்டு போடுறது தர மாட்டான். அப்ப போறேன்னு பார்த்தா கூட்டிட்டு ஓடுன்னு சொல்லுவீங்க போலயே. அதுதான் நமக்குள்ள வழக்கம். அப்படி பண்ணு. கூட்டிட்டு ஓட சார் ஊரு சிரிக்குது நம்ம குடும்பத்தை பார்த்து. இப்படி ஒரு அன்னைமார்களா எனக்கு. சரி 5 வயசுல அறியாத பருவத்துல, அறியாத பருவம் அப்படின்னா குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல என்ன காதலிக்கிறேமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்ப அறியாத வயசுல எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. காதல்ன்றது தெரியாத வயசு. இப்ப பருவம் முடிஞ்சு 13 வயசு ஆயிடுச்சு. இல்ல 12 வயசுக்கும் 13 வயசுக்கு இடைப்பட்ட வயசு. அதெல்லாம் இடைப்பட்டுன்னா அந்த 12க்கும் 13க்கும் இடைப்பட்டது முழுமையாகாம இருக்கு. 12யா? அப்படிலாம் இல்ல. அந்த இடைப்பட்ட வயசுன்னா இந்த காதலிப்போமா, இதை காதலிக்க வேண்டாமா, இது நல்லதா இது கெட்டதா, இது செய்வோமா செய்யக்கூடாதா அப்படின்றத அந்த அளவுக்கு தெரியாத வயசு, அந்த இடைப்பட்ட வயசு. சந்தேகத்துல ஓடுது. ஆமா அப்படின்றதால ஆனா இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. என்ன எப்படி நம்பிக்கை ஏன்னா 5 மணிக்குள்ள அந்த வயசு வந்துடும் அப்படியா? அப்படின்னா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படின்ல யாரும் தெரியுமா குழந்தை சொல்லுங்க. பேரை சொல்லலாமா? சும்மா தரலாம சொல்லுங்க. அதுதான் தப்பு. ஏன் என்ன வீட்டுக்காரர் பேரை சொல்லக்கூடாது. என்னத்த வீட்டுக்காரர் சொல்ல மாட்டோம்ல. ஏம்மா, பேரை சும்மா சொல்லு. சரி சொல்லிட்டு சூடத்தை பொருத்தி இந்த கோயில்ல என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க. சூடத்தை பொறுத்தனா மாறிடுமா? அது சரி நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு பாக்குறேனே. அதனால அந்த காதல் எனக்கு வந்திருக்கு. இந்த இதமான நேரத்துல சுகமான காதலை சொல்லும் போது தென்றலா பார்க்கணும். தென்றலுறங்கிய போதும் திங்களுறங்கிய கண்களுறங்கிடுமா காதல், கண்களுறங்கிடுமா காதல், கண்களுறங்கிடுமா. Thank you.
அந்த காலத்துல காதல் பாட்டுல காதலிப்பாங்க. இது அந்த இல்ல, காலத்துல இப்ப வந்து காதலிக்க முடியுமா? இப்ப எப்படி பாட்டு? அந்த காதல் பாட்டை கேட்டாலே காதலே மறந்து போயிடும். என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையானுங்க, எனக்கெல்லாம் வரவே வராது. ஒரு விஷயத்த கூட தெரிஞ்சுக்கிறவங்க, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. என்னுடைய காதலுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு. அழகுன்ற பொருளே முருகனுக்கு தான். அப்படி அழகானவரா இருக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல. ஏன் இப்படி கொலவரியா கேக்குறீங்க? மனசு மட்டும் இல்ல. ஏன் மனசு இருந்தா தான் நம்ம காதல் வந்துட்டாலே ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையிலே விஷயம். இல்ல பசி இருக்குது, சாப்பிட முடியல. தூக்கம் வருதுன்னா தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா தூங்குறதே இல்ல. கனவு நெகிழ தூங்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கனவுல அவர் தான் வர்றாரு, அந்த முருகப்பெருமன் தான் வர்றாரு. ஆமா, அது மட்டும் கிடையாதுங்க. இருந்தாலும் காதல்ன்ற வார்த்தையில ஆத்தா அவர்களை கல்யாணம் இடத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் இருக்கீங்க, சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நல்ல விஷயமா சொல்லுங்க. இருங்க, நான் வாகன பேசிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆத்தா அவர்களே இங்க என்ன பாருங்க. ஆமா, ஒரு 10 நிமிஷம். இங்க என்ன பாருங்க, 4-5 பேர் தான் இருக்கேன். நான் சொல்ற வார்த்தை கேளுங்க. முதல்ல அவங்களை சொல்லுங்க. நீங்க கேட்கும்ல? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க, சரியா? இப்ப கல்யாணம் இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப வந்து கல்யாணத்துக்கு தாலி கட்டுறது நீங்க தான் கட்டுறீங்க. தாலி வந்து மஞ்சள் கயிறுல தாலி கட்டுனா அது புனிதமா இருக்குமா, மங்களகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப தங்கத்தால செயின்ல போட்டது நல்லதா, மஞ்சள் கயிறுல கட்டுறது நல்லதா, செயின்ல தங்கமா போடுறது நல்லதா? நல்லது. இந்த மஞ்சள் கயிறு கட்டும் பொழுது இப்ப வந்து தங்கத்தால தாலி போடுறாங்க, மணி காசு மணி தாயத்து எல்லாமே அலங்கார பொருள் எல்லாமே வரிசையா கழுத்துல கோர்த்து போடுறோம், உண்மைதானே? ஆனா இந்த மஞ்சள் கயத்துல போடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு. அந்த கயத்துல நம்ம கோர்த்து போடக்கூடாது, கழுத்துல குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு தன்மையில இருக்குது. அது என்ன பொருள் போட மாட்டீங்க? எல்லாமே போடுவீங்க, கழுத்துல போட்டுருப்பீங்க, சுத்தி போட்டிருப்பீங்கல்ல. போடக்கூடாத பொருள் என்ன பொருள் அப்படின்ற ஒரு சின்ன கதையை சொல்றேன். அதாவது சத்தியாகப்பட்டவள் பார்வதி என்ன பண்றாங்க, நீராட குளிக்க போகணும் அப்படின்றால காவலுக்கு யாரும் பிள்ளைகளை வச்சுட்டு போகணும் அப்படின்னு விநாயகர் பெருமானை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. இப்ப அந்த காவலுக்கு வச்சுட்டு போகும்போது ஒரே ஒரு வார்த்தைய முன்னாடி வச்சுட்டு போறாங்க, புள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு போறாங்க. என்ன, யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காது அப்படின்ற வார்த்தை. அந்த ஒத்த வார்த்தையை கையில் எடுக்கிறாரு யாரு? விநாயக பெருமான். இப்ப சிவபெருமான் வரார், தன் மனைவியை பார்க்கறதுக்காரு அவரு வரார். இப்ப வர உள்ள நுழையும் பொழுது உள்ள போகக்கூடாது, எங்க அம்மா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றார். அதெல்லாம் கூடாது, யாருமே போகக்கூடாது, அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றார். அப்ப நான் யாருன்னு தெரிஞ்ச இப்படிலாம் நீ பேச மாட்டேன், நான் உன்னுடைய அப்பா, அதனால நான் உன்னை அனுமதிக்கணும் அப்படின்றார். நீங்க அப்பாவா இருந்தாலும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கோபம் வந்துருச்சு, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசாதப்பா அப்படின்னு சொல்றாரு. அதையும் அவர் கேட்கல. கேட்காதவர்கள் என்ன சொல்றாரு? அப்ப எல்லா தேவர்களும் ரிஷிகளும் இது ஏதோ ஒரு இவங்க நேரத்துல வந்து நிக்க போகுது, இதை தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு லோகம் தாங்காது அப்படின்ற தன்மையில எல்லாரும் ஒண்ணு கூடி விநாயக பெருமான் சமாதானப்படுத்துறாங்க. இவர் யாரு நினைச்ச அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்றாரு. யாருடைய பேச்சுமே அவர் கேட்கல. சரி, இவ்வளவு பேர் சொல்றீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து, நான் ஒருத்தன், எல்லா பேருமே சேர்ந்து என்னோட யுத்தம் பண்ணிட்டு என்னோட சண்டை போட்டுட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்ட்டு சவாலை விடார். ஏன்னா சிறுகுழந்தை பிள்ளை புத்தி தானே, அதை உணர்ந்து கொள்ளும் தன்மை அதுக்கு இருக்காது, விளையாட்டு குணம். அப்ப சன்னி பகவான் வரார். சன்னி பகவான் அவருடைய முயற்சியை சொல்றார், இந்த பெரியவங்க பேச்ச நான் கேட்கணும், நீ சின்ன குழந்தை, அடம் பிடிக்காது, அப்புறம் உள்ள அனுமதி அப்படின்றார். யாராக இருந்தாலும் நீங்க சொல்லும் போது அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையை முன்னாடி வைக்கிறார். அப்படின்னா அவர் சன்னி பகவானுக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி பார்வதி அம்மா சன்னி பகவானிட ஒரு வாக்குறுதி கேட்டிருப்பாங்க. இன்னும் விநாயக பெருமான் வந்து ரொம்ப அழகானவர். இந்த தேவாலயத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அழகானவங்க தான், எல்லாருமே அழகு, பெண்கள் இருந்து ஆண்கள் வரைக்கும் அழகானவங்க. இப்ப விநாயக பெருமான் ரொம்ப அழகானவர். இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு அழகா வர்ணிச்சு காட்டுறாங்க. பார்வதி அம்மா சந்தோஷம் அடைக்கிறாங்க, தன் மகனை பார்த்தா எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு பூரி படைக்கிறாங்க. சன்னி பகவான் கிட்ட சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் எக்காலத்திலையும் என்னுடைய மகன் முகத்தை நீ பார்க்க கூடாது, விநாயகன் முகத்தை பார்க்க உன் பார்வைப்படக்கூடாது அப்படின்னு வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க.
அதோட சனி பகவான் என்னதான் இருந்தாலும் அவரை பார்த்து புத்திமதியோட சொல்ல முடியல, கோபக்குறையை காட்ட முடியல. அப்ப அவருடைய கோபம் எங்க நிக்குது அப்படின்னா, சிவபெருமானுடைய கையில் என்ன வச்சிருக்காரு? சூளம் வச்சிருக்காரு. அந்த சூளம் என்பது இரும்பு. அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை கோபம் எங்க போகுது அப்படின்னா, அந்த சிவபெருமானை வைத்திருக்கக்கூடிய சூழாயத்து மேல தாக்குது. அந்த பார்வை பட்டது. அந்த பார்வை பட்டதுன்னு கர்ம பலனை கண்டு சிவபெருமானுடைய சூழாயுதம் விநாயக பெருமான் தலையை துண்டிக்கப்படுது, கீழே எரிஞ்சது. அப்ப அந்த பார்வைப்பட்ட பொருள் இரும்பு. இப்ப சொல்றேன் என்ன போடக்கூடாது அப்படின்னா, ஆத்தவர்கள் எல்லாருமே அந்த தலையில கேர்புணு குத்துவாங்க இல்ல, அந்த கேர்புணு என்ன பண்ணுவாங்க, சில பேர் அதை கீழே போட்டு ஈரமான பிறகு நல்லா அது ஊற பிறகு பாருங்களேன், ஒரு 10-15 சின்ன அந்த கேர்புணை நீங்க தள்ளி பின்னூசி வித்துறீங்கல்ல, அதை கீழே போட்டு என்ன துருப்பிடிச்சு அது இரும்பு. அதே மாதிரி ஊக்கு கழுத்துல மாட்டுவீங்க, மஞ்ச கயத்துல எங்கேயுமே இடம் இருக்காது, ஆனா எடுத்தோன்னே மஞ்ச கயத்துல மாட்டுவாங்க ஆத்தாமருங்க. அதை துருப்பிடிச்சா என்ன ஆகும்? அது இரும்பு. அந்த இரும்பு யாருக்கு பார்வைப்பட்டது? சனி பகவான் பார்வைப்பட்டது. இப்ப கோயில் உலகத்துக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியில நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்றோம், நல்லது நடக்கணும்னு சொல்றோம். அப்ப எதுக்கு அந்த தவிர்க்கக்கூடிய செயல்கள் நம்ம தவிர்த்தணும்? அது எதுக்கு? சும்மா கிடக்க சங்க ஊதி கடித்த ஆண்டின் மாதிரி சனி பகவான் அவரோட பாவ பலனுக்கு தேவை கர்ம பலன்களை கொடுக்குறாரு. இப்ப நம்மள அந்த சூழ்நிலைக்கு மாறிக்கிறணும். அந்த மாதிரி பொருட்களையும் நம்ம போடக்கூடாது, அதை மாத்திக்கிறணும். அப்புறம் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு சாமி நமக்கு உதவி பண்ணல, நம்ம குறைய தீர்க்கல, நல்லது மட்டும் பண்ணினாவே தெய்வம் கிடையாது, நல்லாவே இருப்போம். நம்ம தெய்வத்தை கண்டுக்கிறவே மாட்டோம். கஷ்ட நேரம் வரும், அப்பதான் கடவுளே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியே, உனக்கு கண் இல்லையாண்டுவோம். இப்ப எப்படி கடவுளை காப்பாற்ற முடியும்? நல்லவனும் கெட்டான், கெட்டவனும் கெட்டான். யாருக்குதான் தெய்வம் இடம் கொடுக்கும்? இப்ப கஷ்டத்திலையும் தெய்வம் இருக்கிறது, இன்பத்திலையும் தெய்வம் இருக்கு, துன்பத்திலையும் தெய்வம், எல்லாம் கலந்தது வாழ்க்கை. ஒரு கட்டடம் உயரணும் அப்படின்னா, கட்டடம் உயர்ந்தா எல்லாம் கலந்துதான் கலந்தாதான் அந்த கட்டடம் உயரப்படும். இப்ப எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை. சந்தோஷமே இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. பிறப்புன்னா இறப்பு, இறப்புனா பிறப்பு. இந்த இடைப்பட்ட காலம் என்பது வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, அது முறையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பாட்டுக்கு போதும் கதை சொல்லு. வாங்கப்பா. குழந்தை காவல்துறை ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்தியை கௌரவப்படுத்திக் கொள்கிறேன். பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றி. சரி குழந்தை, இப்ப என்னுடைய கதைக்கு வர்றேன். மக்களுக்கு சொல்லி சில கருத்துக்களை சொல்லிது. நானும் அந்த மஞ்சள் கயத்துக்கு தானே அலைகிறேன், ஊரே சிரிக்குது. இந்த பிள்ளை இப்படிலாம் எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லுது அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மனசுக்குள்ளதான் முருகன் வந்துருவாரு. ஏதோ உங்களோட வார்த்தையை நம்புறேன். என் மாமா உன்னத்த நின்ன ஆகாத எப்பதான் கண்டாலும் சொன்ன ஒரு சேத்துல மாடுது போல் மாடி தொல்ல சாயணும் போல் ஒரு என்ன
கேட்டான் எவனும் சொல்லாதோ. நீங்க பெரியவங்க என்ன சொல்லணும்? அம்மா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது தடவை வாக்கப்படணும் சொல்லி வேண்டாமா அப்படின்னு சொல்லணுமா இல்லை? இதை நாங்க அப்பயே சொல்லலாம் தான் பார்த்தோம். சரி, நீங்க தான் மஞ்சள் ஏறு முடி போயிட்டீங்களே. ஒண்ணுமில்ல, நீ எப்ப கூட்டிட்டு ஓடுவ, நாங்க எப்ப கல்யாணம் பண்றோம்னு நாங்க. சரி, ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதனாலதான் நான் வந்து அந்த வார்த்தையை தொடல. அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகாதா? நீங்க கல்யாணம் அப்படி ஒரு நினைப்பு நினைச்சுன்னா அந்த கிழவியா கூட இந்த போய் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஆமா, அதே ஆசை. சரி, அப்படியே இருந்தாலும் ஆலயமாக தெய்வத்தை பார்க்க போறோம். இப்ப கோயிலுலாம் வந்து ஊர்கள்ல தெய்வத்தை போய் பார்க்கணும்னு போறோம், தரிசனத்தை கண்டு பார்க்கணும் கும்பிடணும் போறோம். இப்ப தெய்வமா போற பூலோகத்துல தெய்வங்கள் பார்க்க வர்றாங்க. யார் வர்ற அப்படின்னா, கிருஷ்ணர் வர்றார், என்ன பெருமாள் வர்றார் அப்படின்னு சொல்லலாம். காக்கக்கூடிய கடவுள் பெருமாள், உலகத்தை காக்கும் தெய்வ பெருமாள். அப்ப அவர் வர உலகத்துல மக்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வர்றார். அப்ப அவர் வேலைகளை அவரை பார்க்க, பொழப்புகளை பார்க்கணும் அப்படின்னு போறார். ஒரு பெரியவரை மட்டும் பார்த்தார். ஐயா இருங்க, எல்லாரும் வேலை வீட்டுக்கு போறீங்க, நான் யாருன்னு தெரியுமா? என்னை கண்டு காணாம போறீங்களே, நான் தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, விளையாடாம நாங்க வேலைக்கு போறோம், வழிய விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மைதாப்பா, என்ன பார்க்க கோயிலுக்கு வர்றீங்க, தெய்வத்தை பார்க்க உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில சொல்லையா? நீ தெய்வம் சரியில்லை, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறாரு. நீ காக்கக்கூடிய கடவுள் தானே. அப்ப ஒரு பெண்ணோட மானம் போகுது அப்படின்னு இல்லாம மானத்தை காப்பாத்துனீங்க. அவர் குழப்பம் போச்சு, என்னன்னா ஒரு பெண்ணோட மானசு போச்சுன்னா இது எதை கேட்கிறான்னே தெரியலையே அப்படின்னு. எங்க மானம் போச்சு, நான் யாரை காப்பாத்தல? ஏயா, புராணங்கள்ல இதிகாசத்துல நீங்க இருக்கீங்க, கிருஷ்ணா இருக்கிய, கண்ணனா இருக்கிய, பெருமாளா இருக்கிய. அந்த புராணத்துல மகாபாரதத்துல கௌரவர்கள் ஒரு பேரை உறுதுணையாக இருந்தார், படை தளபதினு இருக்கும். ஒரு படையா இருந்தா ஒரு படைக்கு தளபதி. அப்ப அந்த கௌரவர்களுக்கு தளபதியா இருந்தது யாருன்னா சகுனி. இந்த பாண்டவர்களுக்கு தளபதி யாரு அப்படின்னா கிருஷ்ணனை தான் முன்னாடி வைக்கணும். அந்த பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க, கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, அந்த சூதாட்டம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு மறைச்சிட்டாரு. ஏன் நடக்காது அப்படின்னு, இப்ப தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சாரு. அப்ப இதை அந்த பெரியவர் கேட்கிறார். திருவோதன சபையில பாண்டவர்களோட மாடம் துயில உரி, அதாவது சேலை உறிஞ்சா மாடகப்படுத்தினான். ஒரு பெண்ணோட பானை காப்பாற்றணும் இல்லையா, நீ ஏன் போய் திரௌபதியை காப்பாத்தல அப்படின்னு கேட்டான். மானத்தை ஏன் காப்பாத்தல? ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்ற முடியாது, உன்னால எப்படி நீ உலகத்தை காப்பாற்ற போற? நீ எப்படி காக்கக்கூடிய கடவுள் நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்ற. ஆனா பாவி, எதுக்காடான்னு சொன்னா அதோட பலன்கள்ல வேற என்ன கடன் கேட்டு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னா. அப்ப சூதாட்டம் நடக்குது, நீ சூதாட்டம் நடக்குதுன்னா என்னோட கேட்டு எனக்கு சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும். எனக்கு சொல்லாம கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச அந்த சூதாட்டம்
இருக்காது அப்படின்னு மறைமுகமா அவன் மனசுக்குள்ள நினைச்சிருந்தான். அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு தெரியல, நான் தூணுலையும் இருப்பேன் துரும்பலையும் இருப்பேன், எனக்கு தெரியாம அணு அதே கூட அசையாது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட தெரியக்கூடாது அப்படி அந்த காரணத்துக்குள்ள வராம இருந்தேன். திரௌபதி என்ன செய்யறா, துயில புரியும் போது ஆடை எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் போகும் பொழுது இழுத்துக்கிட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தன் மானத்தை காப்பாற்ற முடியாத நிலையில நிக்கிறான். அப்ப ஏன் கண்ணாடு கூப்பிடல அவர் வரல, முதல் வார்த்தை கண்ணாடு கூப்பிடாரு வரல. அப்ப அவன் எந்த நிலைமையில தன் மானத்தை காப்பாத்துனா அப்படின்னா சேலையை அரைப்பாதி சேலையை வச்சுக்கிட்டு என்னை காப்பாத்து கண்ணாட வரல. ரெண்டாவது பகுதியா மானத்தை காப்பாத்த கைகளை மறைச்சுக்கிட்டு மானத்தை மறைச்சுக்கிட்டு என் கைகள் மறைச்சுக்கிட்டு மானத்தை அப்ப கண்ணன் கூப்பிடல, கண்ணன் வரல, கண்ணா என்னை காப்பாத்துன்னு வரல. மூன்றாவது முறை எதுவுமே இல்லாம சேலையும் இல்ல கைக்கு என்னத்தையும் மானத்தை காப்பாத்து கண்ணன் ரெண்டு கைகளை நீட்டி நீந்தே தஞ்சம் அப்படின்னு கூப்பிட கண்ணை காட்சி கொடுக்குறாரு, மானத்தை காப்பாத்துறாரு. இப்ப ஒரு விஷயம், 3 பேர் இருக்காரு அப்படின்னா 3 மனுஷன் இருக்காங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ற, ஒரு வேளை நெல்லு சோறு சாப்பிடுற, ரெண்டாவது மனுஷன் அந்த நெல்லு சோறுக்கு வழி இல்லை, எதையோ கூழு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுற பசியா வந்துக்கிற ஒரு வேளை. மூணாவது இருக்கிறவன் அந்த கூழுக்கும் நெல்லு சோறுக்கும் வழி இல்லை, அந்த கூழ் இதுகளுக்கும் வழி இல்லை, பச்சை தண்ணியை குடிச்சுட்டே இருக்கான். இந்த கடவுள் யாருக்கு உதவி செய்வான்? எதுக்குமே இல்லாம பட்டினி பசியமா இருக்கிறவங்க தான் உதவி செய்வான். உண்மைதானே? எதுக்குமே இல்லாத கடவுள் உதவி செய்வான். அப்ப எதுக்குமே இல்லாம நீந்தே தஞ்சம் அப்படின்னு கையை நீட்டி கண்ணா எனக்கு உதவி வேணும்னு சொல்லும் பொழுதுதான் கண்ணை காட்சி கொடுக்குறேன், மானத்தை காப்பாத்துறேன். இதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பெரியவருக்கு எடுத்து சொன்னாரு. இப்ப என்ன நம்பு, கடவுள்ன்றத நம்பு, நீ நம்பாம நான் இருக்கிறேன் நம்பாம எனக்கு தெரியக்கூடாதுன்றத நீ பாவச்செய்களை செய்தீன்னா அதுக்கான கர்ம பலன் நீ அனுபவிக்கணும், அதுக்கு நான் கவனமாக முடியாது அப்படின்னு சொன்னார். இப்ப அவரவர் நல்லதும் செய்யறது கூட கெட்டதை செய்யற அப்படின்னா அவன் நினைச்சு பார்க்கணும், அதான் இதுக்கு என்னவோ பலன் பின்னாடி இருக்கு. நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும், அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டா போதும், அது ஒரு புண்ணியம், நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியம். அப்படின்னால எங்க அப்பா 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு முருகப்பெருமானிடம் வரம் கேட்டார். எல்லாரும் தத்து கொடுத்துருக்காங்க, தத்தெடுத்த பிள்ளை அப்படின்றாங்க, கண்டெடுத்த பிள்ளை அப்படின்றாங்க. இந்த கண்டெடுத்த பிள்ளை எப்படி வந்துச்சு? ஏன்னா எல்லாரும் மற்றவங்க புராணங்களும் கதைகள் தெரியாட்டாலும் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி நான் பிறந்தேன் அப்படின்னு மானோட வயதுல பிறந்தேன் அப்படின்றாங்க. உண்மையான விஷயம் தான். இந்த மானோட வயதுல பிறக்கக்கூடிய காரணம் என்ன? இப்ப நம்பிராஜ் என்னுடைய அப்பா தவறு செய்தார் முருகப்பெருமான். அவர் எங்க தவறு செய்யறத பார்த்துட்டு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு முனிவர், அவருடைய பெயர் சிவமுனி. அந்த முனிவர் காதுல விழுகிறது. எப்ப நம்பி என்ன வரம் கேட்கிற? ஐயா எனக்கு ஆண் குழந்தை இருக்கு 7 பேர், எனக்கு பெண் குழந்தையே இல்லை, அதனால பெண் குழந்தை எனக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், தெய்வத்திட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எதிர்த்தாப்புல மான் குட்டிகள் மான் மேய்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மான் அவருடைய முனிவர் இல்லையா? அப்ப அவருடைய மான சிருஷ்டிகளை பார்த்த உடனே அந்த மானாகப்பட்டது கர்ப்பவதி ஆயிடுச்சு. கர்ப்பம் உண்டாயி மான் பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல போய் என்ன மான்கள் எல்லாமே குழி தோண்டி பள்ளத்துல தான் குட்டி போடும். அப்ப அவருடைய பார்வை மூலம் பிறந்தவர் மானோட வகுத்துல பிறந்தது. மான் மேலத்துல எப்படி பிறக்கும் அப்படின்னு ஒரு கண்ணை இருக்கு. அப்ப கண்டெடுக்க பிள்ளை யாரால வந்தது? மானோட பிறந்தது அப்படின்னா முழுமையானது. யாரால வந்தது? சிவமணி என்ற முனை மரத்தால் கிடைத்த பெண். அவர் பார்வைப்பட்ட மானோட பார்வைப்பட்டதாலதான் குழந்தையாக பிறக்கப்பட்டது அப்படின்னு முழு கதை எனக்கு தெரியணும். கண்டெடுத்த புள்ள சும்மா எப்படி கண்டெடுத்த புள்ள? ஏன்னா எல்லாம் மற்றவங்க கதை தெரிஞ்சாலும் என் கதை எனக்கு தெரிஞ்சிடும். இது முழு விவரம் என்னுடைய விவரம். காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. என்ன காவல்? திணை காவல். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. அப்படின்னால பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா I'm